Dear students, welcome to online class with Hima. 12th Maths 4 chapter Inverse Trigonometric Functions. Example 4.3 third sum. Find the principal value of அப்படின்னு 3 sum கொடுத்திருக்காங்க. Example 4.3 3 subdivisions கொடுத்திருக்காங்க. First one, what is sine inverse of 1 by root 2? ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 2. இப்போ இப்படி கேட்டிருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம என்ன எடுத்துக்கணும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆஃப் ஈக்குவல் டு 1 by root 2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கணும். அப்போ என்ன, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ அகெயின் என்ன, 1 by root 2 ஈக்குவல் டு, இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் போடும்போது என்ன ஆகும், சைன் எக்ஸ். அப்போ இதுலேருந்து என்ன, சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by root 2. அப்போது என்ன வேல்யூக்கு வந்து 1 by root 2 வரும். sin x equal to sin pi by 4க்கு வந்து sin pi by 4 is sin x equal to 1 by root 2. 1 by root 2 எதுடைய வேல்யூ வந்து 1 by root 2னா sin pi by 4. sin pi by 4 is what, 180 by 4. 180 by 4னா என்ன, 4 4s are 16, balance to 5 4s are sin 45 டிகிரிக்கு வந்து is 45 டிகிரிக்கு வந்து 1 by root 2 sin 45. so therefore x placeல என்ன இருக்கு, x equal to pi by 4. ஓகே, அவ்வளோதான். எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் sin inverse of 1 by root 2 equal to xன்னு எடுத்துக்கணும். ஸோ 1 by root 2 பிளேஸில் இது இந்த பக்கம் போச்சுன்னா sin x, அதை ரிவர்ஸில் எழுதிக்கிட்டேன், sin x equal to 1 by root 2. ஸோ 1 by root 2 எதுடைய வேல்யூ வந்து 1 by root 2னா sin pi by 4 உடைய வேல்யூ வந்து 1 by root 2. sin pi by 4 உடைய வேல்யூ 1 by root 2. அப்போது x பிளேஸில் என்ன இருக்குது, pi by 4, therefore x equal to pi by 4. next second one, sin inverse of sin minus pi by 3. ஓகே, இப்போ வந்து sin minus pi by 3 வந்து xன்னு எடுத்து, let take என்ன, sin minus pi by 3 equal to x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே என்ன வரும், xன்னு எடுக்கும்போது அதை விட நீங்கள் எப்படி போடலான்னா, இப்போ பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் பை பை 3ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சைன் இன்வர்ஸ் சைன்னா வந்து இது கேன்சல் ஆகிடும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் வந்து கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு மைனஸ் பை பை 3 தான் ஆன்சர். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் வந்து கேன்சல் ஆகிடும், சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன் வந்து ஈக்குவல் டு அதே ஒரே வேல்யூ, 1 வேல்யூ, சைன் இன்வர்ஸ் இன்ட்டு சைன், ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 5 by 3. இப்போ பேஜ் நம்பர் 135ல கொடுத்துருக்கு என்னென்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் minus pi by 2 less than or equal to x less than or equal to pi by 2 அப்படின்னு இந்த இது கொடுத்துருக்கு. minus 90 less than or equal to x less than or equal to 90, that is sin inverse of sin x equal to x. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அதை பேஸ் பண்ணி போடுறோம். sin inverse of sin x equal to என்னது, equal to x if lies between x lies between minus pi by 2 less than or equal to x less than or equal to pi by 2. அப்போ sin inverse of sin x equal to x னா sin inverse of sin minus pi by 3 என்ன, equal to minus pi by 3. நீங்கள் எழுதிக்கோங்க, minus pi by 3 lies between, since minus pi by 3 lies between minus pi by 2 and pi by 2. ஓகேவா, sin inverse of sin x equal to x, அந்த மாதிரி sin inverse of sin minus pi by 3 is minus pi by 3 if it lies between, x lies between minus pi by 2 and pi by 2. இப்போ இங்கேயும் பாருங்கள், x equal to first oneக்கு x equal to pi by 4, இது lies between என்ன, pi by 4 lies between minus pi by 2 and pi by 2. okay, therefore x equal to pi by 4. அப்போது சைன் ஆன்சர் என்ன, therefore sin pi by 4 equal to 1 by root 2. இதுதான் இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், sin x equal to sin pi by 4, என்னுடைய வேல்யூ வந்து 1 by root 2 வரணும்னு பார்க்குறோம், sin pi by 4. இப்போ x equal to pi by 4. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, sin pi by 4 equal to 1 by root 2. இது மட்டும் எடுத்து எழுதுறீங்க, x equal to pi by 4 lies between minus pi by 2 and pi by 2. அதே மாதிரி செகண்ட் சம்மில் minus pi by 3 between minus pi by 2 and pi by 2. First one ki easy, sin x equal to sin inverse of
என்ன கேட்டிருக்காங்க sin inverse of 1 by root 2. sin inverse of 1 by root 2னா sin inverse 1 by root 2 xன்னு எடுத்துக்கிறோம். 1 by root 2 இது இந்த பக்கம் வரும்போது sin x ஆகிடும். ஸோ sin x equal to 1 by root 2. 1 by root 2 எதுக்கு வரும்? pi by 4க்கு வரும். அப்போ therefore x equal to pi by 4 lies between minus pi by 2 and pi by 2 அப்படின்னு போட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. செகண்ட் ஒன்று sin inverse of sin minus pi by 3. அப்போ ஈக்குவல் டு என்ன? sin inverse of sin x equal to xன்றதால என்ன பண்ணோம்? sin inverse of sin minus pi by 3 is minus pi by 3. Since sin inverse of sin x equal to x. So sin inverse of sin pi by minus pi by 3னா இந்த minus pi by 3 வரும். இந்த x பிளேஸில் இந்த x வந்துடுறதால இந்த x பிளேஸில் என்ன இருக்குது? minus pi by 3 இருக்குது. இந்த minus pi by 3 வந்துடும். இந்த x sin inverse of sin x equal to x. இந்த x இங்கே வந்துடுது. அந்த மாதிரி இதுவும் sin inverse of sin இதை xன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த x வந்துடும். இதான் minus pi by 3. ஸோ minus pi by 3 lies between minus pi by 2 and pi by 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் sin inverse of sin 5 pi by 6. இது எப்படி எழுதுகிறோம்? sin inverse of sin pi minus pi by 6ன்னு எழுதுகிறோம். பிகாஸ் 6 pi minus pi 5 pi 6 pi cross multiply பண்ணுவோம்ல, இங்கே 1 இருக்கிறதா தான் எல்சிஎம் எடுத்தோம்னா into 6 pi minus pi by 6 equal to 5 pi by 6. So this can be written as sin inverse of sin pi minus pi by 6. அப்போ sin inverse of நம்மளுக்கு என்ன தெரியும்? sin inverse of sin x equal to x. sin inverse of sin x equal to x. அப்போ sin inverse of sin இது xன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக equal to x இல்லை. ஸோ equal to pi minus pi by 6. அதில் sin 180 minus theta அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணோம். sin 180 minus theta is what? equal to sin theta. This is the formula. sin 1 அப்போது இது அப்படியே வச்சுக்கோங்க. equal to sin inverse of sin 180 minus theta is sin theta. So equal to sin theta. sin inverse of sin theta பிளேஸில் என்ன இருக்குது? இது 180 minus theta. ஓகே, sin 180 minus theta is sin theta. அப்போ sin theta பிளேஸில் என்ன இருக்குது? pi by 6 இருக்குது. equal to sin pi by 6. ஓகே, sin இதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். sin inverse of sin x equal to x. ஸோ அப்போ sin inverse of sin இந்த x பிளேஸில் என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போ equal to pi by 6. அப்போது pi by 6 இது எழுதிக்கோங்க. since pi by 6 belongs to minus pi by 2 and pi by 2. இது pi by 2 and pi by 2 மிடில் இருக்கணும்ல. ஓகே, இப்போ புரியுதா? இப்போ அகெயின் சொல்கிறேன். sin inverse of sin 5 pi by 6 எப்படி எழுதுகிறோன்னா sin inverse of sin pi minus pi by 6 pi minus pi by 6ன்னு எழுதுகிறோம். பிகாஸ் எல்சிஎம் எடுத்தால் வந்து 1. ஸோ 6 pi minus pi by 6 வந்து 5 pi by 6. ஓகே, இங்கே எல்சிஎம் எடுத்தால் 6 into 6 multiply same number with the numerator. 6 pi minus pi by 6 is 5 pi by 6. So pi minus pi by 6ன்னு எழுதுகிறோம். sin 180 minus theta is sin theta. அப்போ sin 180 இது 180 பைனா 180 minus theta is sin theta. theta பிளேஸில் என்ன இருக்குது? pi by 6. ஓகே, ஈக்குவல் டு sin theta. இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ sin theta sin pi by 6. ஓகே, sin pi by 6. அப்போ sin inverse of sin x equal to x. இதுதான் ஃபார்முலா. ஸோ sin inverse of sin x என்ன? x பிளேஸில் என்ன இருக்குது? pi by 6 இருக்குது. sin x equal to x. இதுதான் x. ஸோ pi by 6. அவ்வளோதான், equal to pi by 6 answer. Since pi by 6 belongs to minus pi by 2 and pi by 2. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos, please subscribe our channel.